ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வாங்க பன்னீர் டிக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என் சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். பன்னீர் 200 கிராம் எடுத்துருக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, இந்த மாதிரி பாக்ஸாக வெட்டிக்கணும். இவ்வளோ பெருசாக பன்னீர் என்ன சைஸில் வெட்டிருக்கிறீங்களோ அதே மாதிரி வெட்டிக்கங்க. தயிர் 1/2 கப், நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும். அதுக்கு நீங்கள் நார்மலாக தயிரை எடுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு இறுக்கி புழிஞ்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தயிரை கெட்டியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கெட்டியான தயிர் தான் வேணும். அதுக்கு குடமிளகாய் 1, தக்காளி 1 எடுத்துருக்கேன். தக்காளியில் உள்ளுக்குள்ளே விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் 1, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 3, மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மல்லி இலை கொஞ்சம், 1/2 லெமன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ முதல்ல நம்ம அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்குவோம். முதல்ல பன்னீர் டிக்காவுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு இந்த கெட்டியான தயிர் சேர்த்துக்குவோம். சீரகத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், மிளகுத்தூள், நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இலை நறுக்குனது, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்குவோம். இதை நல்லா கலந்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். நான் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துக்குவோம். வெங்காயம், தக்காளி, குடமிளகாய். இந்த குடமிளகாய் கூட நீங்கள் ரெட் கலர், எல்லோ கலர் அதுவும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது கூட 1/2 லெமன் புழிஞ்சுக்குவோம். இது எப்படியே ஒரு 1/2 ஹவருக்கு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அப்போ தான் இந்த மசாலாலாம் அந்த பன்னீரில் நல்லா சேரும். ஒரு 1/2 ஹவருக்கு மூடி வச்சுட்டு பிறகு எடுப்போம். இப்போ நம்ம கோட் பண்ணி வச்ச பன்னீர் ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கில் குத்தி அப்படியே தோசை தவாவில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்படி ஸ்டிக் இல்லைங்கிறவங்க நார்மலாகவே நீங்கள் தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு வெங்காயத்தை எடுத்துக்குவோம். அடுத்ததாக ஒரு குடமிளகாய், அடுத்ததாக தக்காளி 1, அதுக்கடுத்து பன்னீர் 1 துண்டு எடுத்துக்குவோம். அடுத்ததாக திருப்பி ஒரு வெங்காயம், குடமிளகாய், தக்காளி, பன்னீர், இந்த மாதிரியே எல்லாத்தையும் குத்திக்குவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டிக்கில் குத்திட்டு இதை இப்போ தோசைக்கல்லில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸ்டவ்வில் தோசை பேன் ஒன்று வச்சு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் இல்லைனா நீங்கள் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இந்த ஸ்டிக் எடுத்து இப்படியே வச்சுக்குவோம். மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைவா வச்சு இது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இதுக்கு மேலாலேயும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபக்கம் இப்படி திருப்பி 4 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த திருப்பும் போதே கொஞ்சம் பட்டர் பத்தாமல் இருந்துச்சுன்னா நடுவில் கொஞ்சம் பட்டரை சேர்த்துக்கலாம்.
இப்படி எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம். டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி ஆகிருச்சு. இது பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல்லே தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஹோட்டல்லலாம் போனால் குழந்தைங்க விரும்பி இதை சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.